கட்சி கொடிய அறிமுகப்படுத்துற முக்கியமான இந்த நிகழ்வுல கூட ஏன் சங்கீதா அவங்க கலந்துக்கல? விஜய் அவர்கள் கடைசியா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர்ல புதிய கட்சி துவங்கி அரசியல் வேலைகள் எல்லாம் இப்ப தீவிரமா ஈடுபட்டு வராரு. பனையூர்ல இருக்க தமிழக வெற்றி கழக தலைமை செயலகத்துல தான் கட்சி கொடிய அறிமுகம் செய்து வச்சிருக்காரு. சொல்ல போனா இதுல பயங்கரமான சர்ச்சைகளும் இப்ப ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளாவே சங்கீதா அவங்களும் மகன்களும் விஜய் அவர் கூட இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் பரவிக்கிட்டு இருக்க நிலையில இப்ப இந்த முக்கியமான நிகழ்வுகள்ல கூட அவங்க இதுல கலந்துக்கல. சொல்ல போனா கொஞ்ச நாளாவே அம்மா அப்பா கூட விஜய் அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு, பயங்கரமான பிரச்சனையில இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அம்மா அப்பா ரெண்டு பேருமே இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டாங்க. ஆனா சங்கீதா அவங்களும் மகன் மகள் இவங்க யாருமே கலந்துக்கல. முக்கியமான இந்த ஒரு நிகழ்வுல கூட அவங்க கலந்துக்காதது எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துச்சு. தனக்காக தன்னோட அம்மா அப்பாவுக்காக கடைசியில விஜய் அவர் இறங்கி போகும்போது நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எனக்காக இந்த நிகழ்வுல கலந்துகிட்ட என்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிருப்பாரு. சோ இவருக்காக அவங்க எல்லா விஷயங்களுக்கும் வராங்க. என்ன காரணம் சங்கீதா அவங்களும் சஞ்சய் அவரும் இதுல கலந்துக்கல, என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் உறுதியா தெரியல. ஒருவேளை சங்கீதா அவங்க இவங்களோட படிப்புக்காக இவங்க கூட லண்டன்ல இருக்காங்களா, அதனாலதான் கலந்துக்க முடியலையா, இல்ல வேற ஏதாவது காரணத்தால இதுல எதுவுமே அவங்க கலந்துக்கலையா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா ஒரு முக்கியமான நிகழ்வு இதுல கூட அவங்க கலந்துக்கலனா எப்படி அப்படின்னு கூட நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு இருக்காங்க. சோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமா சங்கீதா அவங்க விஜய் அவர் கூட ஏதாவது ஒரு நிகழ்வுலையாவது கலந்துப்பாங்க. அரசியல் மாநாடு வேற பெரிய அளவுல நடக்க இருக்கு, அதுலயாச்சும் கலந்துப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.